சமூக பிரச்சனை சொல்கிறேன். இந்த 2-3 நாட்களில் பிற சமுதாய மக்களுக்கான பண்டிகை தினம் வருது. உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கிடுங்க. முஸ்லீமாக வளர்த்துக்கிடுங்க. அவ்வளோ ஒரே வார்த்தை, முஸ்லீமாக வளருங்க, முஸ்லீமாக வளர்த்துக்கிடுங்க. நீங்களும் மன வச்சு காட்பட்டு போகும்போது தர சக்கரம், வட்ட சக்கரம், கம்பி மத்தாப்பு தான் வாங்கி கொடுத்தேன், தர சக்கரம் தான் வாங்கி, இது வெடிக்கிறது வாங்கி கொடுக்க என்ன செய்யக்கூடாது. நீங்கள் பிற மத கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை திணிக்காதீங்க. மக்கள் பிற கலாச்சாரத்தை கரைந்து போகக்கூடாது. நாம் கோடுபட்டு 2ஆக பிரிக்கப்பட்டுடும். ஃபைன் அஸ்தகல் ஹதீஸு கிதாபுல்லா வ ஹைரல் ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூருடைய கலாச்சாரம் தான் கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம். அதில் நமக்கு இது வழி இல்லை. பட்டாசு கொளுத்தினால் அது ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, உயிரினங்களுக்கு ஆபத்து, ஏற்படுகிற புகை பாருங்கள் எவ்வளோ முட்டாள் நாடுங்கிறது. நாட்டின் தலைநகரில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்ப்பீங்க, திங்கக்கிழமை நைட்டே பார்ப்பீங்க. இந்த நாட்டின் தலைநகர் டெல்லி இருக்குல்ல, 15-20 நாளைக்கு அந்த வெடிப்புகை மறந்து போக, ஏன்னா அங்கே பனி இப்போ இறங்கும், பனி இறங்க ஆரம்பிச்சிடும். 15-20 நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா, டெல்லியில் பணக்காரங்கெல்லாம் வண்டியை பேக்கப் பண்ணிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க. புரியுதா? அது என்ன செய்து தெரியுதா? உயிரினங்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் வரையும் செய்வது அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் 5 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாலும் நீ எழுதிக்கொள், நீ எப்படி செலவழித்தா என்பதற்கு பதில் சொல்லாமல் பாதம் நகராது. அதுக்கு பட்டாசுக்கெல்லாம் குர்ஆனில் அனுமதி இல்லை, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உங்கள் பிள்ளைகளை இஸ்லாத்தின் கட்டுப்பாடு உலகத்தில் நினைச்சா உங்கள் பிள்ளை ஆசைப்படுவான், சொல்லுங்கள், அதை செய்யக்கூடாது என்பதை அழுத்தி சொல்லிடுவீங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க. இல்லை என்று சொன்னால் வருடந்தோறும் எத்தனை விபத்து நடக்கு பாருங்க, உயிரிழப்பு. அதுக்கு நம்மளும் ஒரு காரணம். நீங்கள் நானும் உலகமே வாங்க மறுத்து அவன் செய்ய போகிறது கிடையாது. அவன் நீங்கள் வாங்குறதுனால தான் அவங்க செய்கிறாங்க. இத்தனை உயிரிழப்பு பாருங்கள், எத்தனை பேர் செய்தி வரும் பாருங்கள். பட்டாசு தயாரிப்பு இடத்தை இவ்வளோ உயிர்கள் இழப்பு இல்லை சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கட்டும். தயவு செய்து செய்யாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பறவைகள் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் உங்களை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் மூக்கை பொத்திட்டு போவீங்க, கிளியும் புறா எந்த மூக்கை பொத்திட்டு போமா? நான் கூட்டில் குஞ்சியை பண்ண, அது தாய் பறவை உஷாராக இருக்கும். குஞ்சியை கூட்டில் வச்சுக்க, நீங்கள் ராக்கெட்டை குடிவிய சரன்னு உள்ள மரத்துக்குள்ளே பிச்சுக்கிட்டு வருமே. அதுக்கு இத்தனை குட்டியோண்டு இதயம் தானே, அது எவ்வளோ படப்படக்கும் நினச்சி பாருங்கள். எல்லாமே அல்லாட்ட பேசுறது தெரியுமா? எல்லா உயிரினங்களும் அல்லாவோட பேசும். ஞாபகம் வச்சுக்கிடணும். நமக்கு எதிராக ஃபத்வா செஞ்சிடும், நமக்கு எதிராக அல்லாட்ட துவா செஞ்சிடும். பார்த்துக்கிடுங்க. எல்லா உயிரினங்களுக்கும் வலி வேதனை உண்டு. அறிவுள்ள மனிதன் என்ன செய்யணும்? பிற உயிரினங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடாது. பிறப்புக்கும் எல்லா உயிரினும் வார்த்தையில் சொன்னால் போதாது. இந்த இஸ்லாம் இதெல்லாம் தெளிவான கோடுபட்டு வகுத்திருக்கு. பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்து விளையாண்டாலும் உள்ள மண்டையில் கொட்டி 2 நாளைக்கு வீட்டில் பிடிச்சி போடுங்க, 2 நாளைக்கு வீட்டில் பிடிச்சி போடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பாக பெற்றோர்கள், தாய்மார்கள், அவங்க தான் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறது. உள்ள கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே விளையாண்டுட்டு போகிறான்னு நினைக்கிறது. பட்டாசு வச்சு விளையாட்டெல்லாம் வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை